வெல்கம் டு சாத் லைஃப் ஸ்டைல். குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கடனே வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸு. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, இந்த வயசுலேயே என்னடா உனக்கு இப்படிலாம் பேச தோணுது அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸு. எதுக்குன்னா எங்களோட படிப்பு செலவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடன் வாங்கியிருக்காங்க. அதையே எங்களால் கட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸு. போன வருஷம் வாங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த வருஷம் கூட கட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எங்கள் ஆயா கிட்ட மம்மி பேசிகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் கேட்டுட்டு இருப்பேன் சமையல் பண்ணிக்கிட்டு. அப்போ வந்து எங்கள் அப்பா இருந்தால் நான் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் நிம்மதியாக இருக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக. ஆனால் எனக்கு அப்பா இல்லைன்றதுனால எல்லாமே நானே பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இதனால தான் அன்றைக்கி கூட ஒரு கறி மீன் வாங்கிறதுக்கே காசு இல்லைன்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு அது ஒரு அந்த 100ரூபா 200ரூபா இருந்தால் கூட என்ன ஒரு செலவுக்கு ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதை வச்சு தேவையான எல்லா பொருளும் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நான் இன்னொன்று காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோவா நான் எங்கேயுமே போனது இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே காட்டினது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பீச்சு அந்த மாதிரி. அதனால நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல வேணான்னு நினச்சேன், ஆனால் இந்த சொல்கிற சூழ்நிலை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொன்று காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி. இது வந்து எங்கள் ஆயா வந்து என்னென்னா கடலைப்பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வர சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியாது, நான் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தான் தெரியுது, இதில் வந்து தாளிச்சிட்டு இதில் மாவு ஊற்றிட்டு அப்புறம் இட்லி குண்டாவில் வச்சிடுறா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சாப்பிட்டா வெறும் இட்லி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் ஆயா இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் ஆயா சொன்னாங்க, நான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டுக்கிறது வந்து தக்காளி சட்னி ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா தக்காளி தானே ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு கம்மி, அதனால தக்காளி சட்னி செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுக்கு குழம்பும் ஆச்சு, இட்லிக்கு சட்னியும் ஆச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால 2 வேலை முடிஞ்சிடுச்சுல. இப்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றுறாச்சு. நீங்கள் கடனே வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் கடன் வாங்கிட்டா. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றுறாச்சு. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.